பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அநேகரை நம்ம சந்திக்கிறோம். ஒரு சில சிநேகிதர்கள், உறவுகள், ஏன் சிலருடைய வாழ்க்கையில் உடன்பிறப்புகள் மறந்து போறாங்க. சில வேளைகளில் ஜெபிப்பதற்காக வருவாங்க, சொல்லுவாங்க, என்னுடைய பெற்றோர் என்னிடத்துல பேசுறதே இல்லை, என்னை மறந்துட்டாங்க. நான் நேசித்த என் சிநேகிதி என்னை மறந்துட்டாங்க. என் கூட பிறந்த சகோதரர்கள் என்னை மறந்துட்டாங்க. இன்றைக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த துக்கமான காரியத்தில் நீங்க கடந்து போய் கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. எதற்காக தாயின் கருவில் உன்னை உருவாக்கினேனோ நான் மறக்கல. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட்டுறதில்ல மகனே. யார் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை புறக்கணிக்கிறதில்ல மகளே. நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்துல சொந்த பந்தங்களா இருக்கலாம், சிநேகிதர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் என்ன மறந்துட்டாங்களேன்னு யாரையும் முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை முதலாவது இடத்துல வைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவர் தான் எனக்கு முதல்ல வைத்திருக்கிற தேவ பிள்ளை, யார் மறந்துட்டாங்கன்னு சொல்லி கவலைப்பட மாட்டாங்க. யார் ஆண்டவரை முதலாவது வைக்காதபடி, ஒருவேளை உடன் பிறந்தோர்களை, சொந்த பந்தங்களை, சிநேகிதர்களை முதலாவது வைத்திருக்கிறீங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த துக்கம், அந்த பெயின் வரும். ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டரை முதலாவது வைங்க. ஆண்டு உங்க மேல நோக்கமா இருக்கிறார். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் என்ன செய்வேன்? ஆண்டு உங்களை மறப்பதில்லை. தேவன் ஒரு நாள் உங்களை மறப்பதில்லை, உங்களை புறக்கணிப்பதில்லை. தாவீது கடந்து போன பாதையில, ஆண்டவரே நான் நன்மைதான செய்தேன், எனக்கு தீமை செய்து எல்லாரும் நான் மறந்துட்டாங்களே. தனி மனிதனாய் போகிறார், கெபியில இருக்கிறார். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, ஆனா ஆண்டவர் மறக்கவே இல்லைங்க. கர்த்தருடைய அபிஷேகம் எதற்காக அந்த மனிதனை சந்தித்ததோ, வாலிப மகனா இருக்கிற பொழுது எதற்காக சந்தித்ததோ, அதை நிறைவேற்றும்படியாய் என் தேவன் கரம் பிடித்தார். எதற்காக உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ, எந்த நோக்கத்துக்காக தாயின் கருவில் இருக்கிற பொழுது உங்களை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறாரோ, அந்த திட்டம் ஒரு நாளும் மாறாது. தேவ திட்டம் ஒரு நாளும் மாறாது. மனிதன் போடுகிற திட்டம், மனிதன் கொடுக்கிற வாக்கு மாறும், ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்கு ஒரு நாளும் மாறாது. என் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. கர்த்தருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமா நிறைவேறும். எந்த ஒரு மனிதரை குறித்து, உறவுகளை குறித்து என்ன மறந்துட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார், அவர் உங்களை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. உங்களுக்காக வைத்திருக்கிற எதிர்காலத்தை ஆண்டவர் மறக்கல. உங்களை உயர்த்த வேண்டிய உயர்வை ஆண்டவர் மறக்கல. நீங்க ஓட வேண்டிய ஓட்டத்தை ஆண்டவர் மறக்கல. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற லக்க ஆண்டவர் மறக்கல. அந்த லக்கை நோக்கி ஓடும்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு நாளும் உங்களை மறவாத ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். தேவனுக்கென்று அவரை மனதில் வைத்து அவரை மட்டும் பார்த்து ஓடுங்க. உங்க ஓட்டம் பலமா இருக்கும், உங்க லக்க அடைவீங்க. தேவன் பெரிதான காரியங்களுக்கு உங்களை பயன்படுத்துவார். God bless you.